பண்பாடு. அதன்படி விழுப்புரம் சென்ட் சேவியர் மெட்ரிக் பள்ளி ஆசிரியர்கள் இங்கு அமைந்துள்ள அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. நாம இப்ப யாரை பத்தி பாட போறோம் தெரியுமா? குருவே, எப்பயுமே நீங்க தான் சொல்வீங்க, நீங்களே நல்லா சொல்லுங்க குருவே. நம்ம தந்தை துப்பி அடிகளாரை பத்தி தான் பாட போறோம். ஆமா, பாட போறோம். நம்ம வில்லுப்பாட்டுக்கு உரிய ஒழுங்கு என்ன? நம்ம தந்தனத்தோம் தான். அதுலயே ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாமே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட வந்தரனும் துப்பி அடிகளே, வந்தரனும் துப்பி அடிகளே, வந்தரனும் துப்பி அடிகளே, வந்தரனும் துப்பி அடிகளே. எட்டு கட்டு தாளத்தோடு இனிய நல் ராகத்தோடு, எட்டு கட்டு தாளத்தோடு இனிய நல் ராகத்தோடு, எட்டு கட்டு தாளத்தோடு இனிய நல் ராகத்தோடு, எட்டு கட்டு தாளத்தோடு இனிய நல் ராகத்தோடு பாடி துதித்திட பாடி துதித்திட கிருபை தந்திடுமையா, பாடி துதித்திட கிருபை தந்திடுமையா, பாடி துதித்திட கிருபை தந்திடுமையா. மக்கள் மனங்களிலே இதமாக செய்தி சொல்ல, மக்கள் மனங்களிலே இதமாக செய்தி சொல்ல, மக்கள் மனங்களிலே இதமாக செய்தி சொல்ல, மக்கள் மனங்களிலே இதமாக செய்தி சொல்ல வரம் தர வேண்டுமையா, வரம் தர வேண்டுமையா, எங்களுக்கு வரம் தர வேண்டுமையா, வரம் தர வேண்டுமையா. இன்னைக்கு நம்ம வில்லுப்பாட்டுல யாரை பத்தி பாட போறோம்? நம்ம துப்பி அடிகளாரை பத்தி தான் பாட போறோம். அவரை பற்றி தெரிஞ்சா போதாது, அவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலாமே. இப்ப சொல்றேன் கேளுங்க. மரியன்னையின் தூய இதய சபை நிறுவனரான இறை ஊழியர் லூயிஸ் சவியன் துப்பி அவர்களை பற்றி தான் நாம் இப்ப பார்க்க போறோம். இது என்ன குருவே, இதற்கு கேள்விப்படாத புது பேரா இருக்கு. ஆறு உள்ளூர்காரரா வெளிநாட்டுக்காரரா? ஏன் அவசரம்? இப்ப சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க குருவே. கிபி 1806ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டுல பிரான்ஸ் என்ற ஊர்ல ஆகஸ்ட் திங்கள் 18ஆம் நாள் பிறந்தார். குருவே, நம்ம நாட்டுல இருக்கிற இடத்தை கேட்டாலே நம்ம யோசிச்சுதான் சொல்றோம். நீங்க என்னமோ வெளிநாடு பிரான்ஸ் எல்லாம் சொல்றீங்க குருவே. சரி சரி, அவசரப்படாதீங்க. இப்ப அவரை பத்தி சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க குருவே. செல்வ குடும்பத்திலே பிறந்த நம் தந்தை அறிவும் ஆற்றலும் கொண்டு வளர்ந்தார். அறிவும் ஆற்றலும் கொண்டு வளர்ந்தார். கல்வியிலும் உயர் கல்வியிலும் என்றுமே முதல் மாணவரானார். என்றுமே முதல் மாணவரானார். செல்வ குடும்பத்திலே பிறந்த நம் தந்தை அறிவும் ஆற்றலும் கொண்டு வளர்ந்தார். அறிவும் ஆற்றலும் கொண்டு வளர்ந்தார். கல்வியிலும் உயர் கல்வியிலும் என்றுமே முதல் மாணவரானார். என்றுமே முதல் மாணவரானார். என்றுமே முதல் மாணவரானார். ஆமா, செல்வ குடும்பத்துல பிறந்தாருன்னு சொல்றீங்க. அவர் எப்படி இறைப்பணிக்கு வந்தாரு? அதுவா? அவ இப்ப சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. இறை உணர்வும் தியாகம் சேவை மனப்பான்மை கொண்ட அவர் பிரான்ஸ் ஆமா, செல்வ குடும்பத்திலேருந்து வந்தாருன்னு சொல்றீங்க. எப்படி இறைப்பணிக்கு வந்தாரு? இறை உணர்வும் தியாகம் சேவை மனப்பான்மை கொண்ட துப்பி அடிகளுக்கு பிரான்ஸ் மறை மாவட்டத்தில் குருத்துவ கல்லூரியில் சேர வாய்ப்பு கிடைத்தது. பெற்றோரின் ஆசி பெற்று குருத்துவ கல்லூரியில் சேர்ந்தார். அப்படியா? குருவே, கடின உழைப்பும் ஏழ்மை இகழ்ச்சி ஆகியவற்றை எப்படி சமாளிப்பது என்பதற்குரிய பாடத்தை கற்றுக்கொண்டார். ஆமா, பிரான்ஸ் நாட்டுல பிறந்தாரு, வளர்ந்தாரு. அப்படி இந்தியாவுக்கு வந்தாரு. அதுவா? அவருக்கு வின்சென்ட் தே பால் என்பவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி அறிய வாய்ப்பு கிடைத்தது. அவரை
தந்தை இந்தியாவில் வருகை தந்தாரே, இந்தியாவில் வருகை தந்தாரே, இந்தியாவில் வருகை தந்தாரே. ஆமா, பெண்கல்வி மேம்படுத்தார் பத்தி குருவடிகளார் யாரு படிச்சாங்க? அதை பத்தி நான் சொல்லுங்க குருவே. இப்ப சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. செனட் கூட்டம் நடத்தப்பட்டது. குருவே, ஜெனட் கூட்டம் என்னங்க குருவே அது? சிறப்பு கூட்டம் என்று பெயர் அதற்கு. அந்த கூட்டத்தில் பெண் கல்வி முக்கியம் என்று அனைவராலும் உணரப்பட்டது. இந்த பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாரை தலைவராக தேர்ந்தெடுப்பது என்று தீர்மானித்தார்கள். அந்த நேரத்தில் நம் தந்தை துப்பியடிகளை பார்த்து இவர்தான் இதற்கு பொருத்தமானவர் என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படியா? வெளிநாட்டுக்காரங்க சொல்றீங்க, அப்புறம் எப்படி நம்ம மொழிகளெல்லாம் கத்துக்கிட்டு சபையை உருவாக்குனாரு? புதுவை மண்ணிலே இறைபணி செய்ய பலமொழி கற்ற தந்தையே, பலமொழி கற்ற தந்தையே, தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆங்கிலம் கற்று பல நூல் எழுதிய தந்தையே, பல நூல் எழுதிய தந்தையே. புதுவை மண்ணிலே இறைபணி செய்ய பலமொழி கற்ற தந்தையே, பலமொழி கற்ற தந்தையே, தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆங்கிலம் கற்று பல நூல் எழுதிய தந்தையே, பல நூல் எழுதிய தந்தையே. புதுவை மண்ணிலே மறுமலர்ச்சி மலர்ந்திட எழுந்த துப்பி தந்தையே, எழுந்த துப்பி தந்தையே, வாழ்க வாழ்க எங்கள் தந்தையே, துப்பி தந்தையே வாழ்க, துப்பி தந்தையே வாழ்க, வாழ்க வாழ்க எங்கள் தந்தையே, துப்பி தந்தையே வாழ்க, துப்பி தந்தையே வாழ்க. சரி, அவர் மொழியெல்லாம் கத்துக்கிட்டாரு, அப்புறம் எப்படி வந்து இந்த சபையை நிறுவனம் ஆர்வம் வந்தது? அதுவா, அவர் மக்களை சந்திக்க போகும்போது புதுவையில் பெண்கள் கல்வி கற்க கூடாது என்று பல போராட்டங்களை நடத்தினார்கள். குருவே, இப்ப எல்லாரும் பெண்கள் எல்லாம் நிறைய படிக்கிற மாதிரி அந்த காலத்துல யாரும் படிக்கலையா? ஏன் படிக்கல? அந்த காலத்துல படிச்சவங்களை கூட கற்பு நெறி தவறவர்கள் என்று ஒதுக்கி வைத்தார்கள். அப்படியா? இத்தகைய தவறான கொள்கையை மாற்றியமைக்க துப்பியடிகளார் பெண் கல்வி முக்கியம் என்று அனைவருக்கும் இந்த கருத்தை தெரிவிக்க பல இடங்களுக்கு சென்று போதித்தார். 1844ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி 4 சகோதரிகளை கொண்டு குருவே, 4 சகோதரிகள் கொண்டு தொடங்கிட்டாரா? 4 சகோதரிகளை கொண்டு தூய இதய மரியன்னை சபை புதுவையில் தொடங்கி வைத்தார். அப்புறம் பணிகளில் சிறந்தவரே நம் தந்தை கடின உழைப்பாளி, கடின உழைப்பாளி. பணிகளில் சிறந்தவரே நம் தந்தை கடின உழைப்பாளி, கடின உழைப்பாளி. கல்வி மருத்துவம் சமூகமணி நற்செய்தி அறிவித்தார், செய்தி அறிவித்தார். மரியன்னை சுசைய பரசிசியாரை பாதுகாவலாக கொடுத்தார், பாதுகாவலாக கொடுத்தார். பாடிடுவோம் தந்தையை போற்றிடுவோம், அவர் புகழ் சொல்லிடுவோம், அவர் புகழ் சொல்லிடுவோம். பாடிடுவோம் போற்றிடுவோம், அவர் புகழ் சொல்லிடுவோம், அவர் புகழ் சொல்லிடுவோம். அவர்கள் 30 ஆண்டு கால சேவையில் 84 கன்னியர்களை உருவாக்கினார். குருவே, 4 கன்னியாஸ்திரிகளை போட்டு தொடங்கினாரு, இப்ப 84 கன்னியாஸ்திரி தொடங்கிட்டாரா? 84 கன்னியர்களை வைத்து தொடங்கியது அல்லாமல் 10 கன்னியர் இல்லங்களையும் 12 கல்வி கூடங்களையும் நிறுவித்தார். கேட்கவே அற்புதமா இருக்கே. அவர் தம் ஆற்றிய பணிகளை நிறைவு கண்டு இறுதியில் 1874ஆம் ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி தம் சபையை இறை பராமரிப்பில் ஒப்படைத்து இறைவனிடம் சேர்ந்தார். அவரது எண்ணம் நிறைவேற்றது. உயிர் இறைவனில் கலந்தது. உடல் புதுவை மண்ணில் உறங்குகிறது. அவரது பணி நிலைப்போர் நெறிந்து நிலையாக நிற்கிறது.
இறைவனுக்கே புகழ். தந்தானே பாட்டொன்று பாட வந்தோமே தந்தையை போற்ற மரியன்னை பரிந்துரையாலே நம் சபையால மரமானது 179 ஆண்டுகளை தாண்டி உள்ளது. தந்தன 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 தந்தானே தந்தன 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 தந்தானே தந்தானே பாட்டொன்று பாட வந்தோமே தந்தையை போற்ற மரியன்னை பரிந்துரையாலே நம் சபையால மரமானதே. இவ்வளவு நேரம் துப்பி அடிகாரை வரலாற்றை கேட்ட ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் எம்மை போன்றோருக்கும் சென்ட் சேவியர் பள்ளி ஆசிரியர்களாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி